கரெக்டான ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போய் வாட்டர் இன்டேக் நீங்கள் எடுத்து எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். வாட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா மேஜர் ரோல் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ கும்பாபிஷேகம், தீர்த்தம், ஜம்ஜம் வாட்டர், ஹோலி வாட்டர், இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தம்பி நீ ஆரோக்கியமாக நீ இருக்கணும் அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உன் உடம்புக்குள்ள தண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். வாட்டர் ப்ராப்பராக போகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்கள் 2 வீலர் 4 வீலர் இருக்குது, ப்ராப்பராக கிரீஸ் ஆயில் இல்லை அப்படின்னா என்ன நடக்குமோ அதே தான் உள்ளே நடக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் இருக்கணும். கொள்கை முடிவு எடுக்கணுங்க. நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், தலை வலிச்சது அப்படின்னா டாக்ஸிக் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகிடுச்சு, நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா ப்ராப்பராக இல்லை, மத்தியானத்தில் தூக்கம் வருது அப்படின்னா ராங் ஈட்டிங் ஹேபிட், ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா இல்லை, நீங்கள் போய் டேப்லெட் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக சிறந்த மருந்து எது அப்படின்னா தண்ணி தான். உபயோகமான வேலை, வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நான். ஆனால் அது நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அப்புறம் பண்ணிக்கலாம், வருதா வரலையா? அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன தெரியுமாங்க? பண்ணணும்னு தெரியுது, இங்கே வந்துட்டு சொல்லுது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல. உடம்பு ஒத்துழைக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பிரெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா அன்ஹெல்தி பிரெயினாக மாறிடுச்சு, துருபிடிச்சு போயிடுச்சு. நீங்கள் அதை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு வாட்டருக்கு ஈக்குவல் வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. நோய் இல்லாத மருந்து இல்லாத வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக்.